சாமி மத்த வரைக்கும் சந்தோஷம் என் சமயபுரத்தை மொத்த மாறி தெய்வமே என் சொல்லுக்கு கட்டப்பட்ட வரைக்கும் நீ வந்த வரைக்கும் சந்தோஷம் தாயே. உன்னை எப்போ வருந்தி கூப்பிடுறோமோ உன்னை எப்போ கூப்பிடுறோமோ அப்போ வந்த போது சாமி வந்தது உண்மையான தெய்வமாக இருந்தா சாய்ந்தா சமயபுரம் சாதிச்ச கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய திருச்சி காவிரி கரையோரத்தில் சங்கம் புதருக்குள் அம்மையாகப்பட்டு திகழக்கூடிய என் சமயபுரத்து மொத்த மாறி தெய்வமே இந்த ஒரு மந்தைய கட்டை காக்கக்கூடிய காளி தெய்வமே நீ வந்தது உண்மையான தெய்வமாக இருந்தா என் சொல்லுக்கு கட்டப்பட்டு அப்படியே எங்கிருந்து வந்தையோ அங்கே போய் உட்கார் போ வைப்போம் போ சாமி. தெய்வம் போனா சொல்லுக்கு கட்டுப்படணும். உன்னை எப்போ கூப்பிடணும் அப்போ வந்த போதும். அருமையான ஒரு கூட்டம் அருமையான ஒரு பக்கமலை பெட்டிக்காரண்ணே சிரம சேர்ந்துருக்கிறோம் கூடாமல் கூடி இருக்கிறோம். இருந்தாலும் விருதங்காரண்ணே அப்பாவோட சந்திச்சது அப்பாவோட அன்னைக்கு ஒரு நாள் சந்திச்சது இன்னைக்கு மயனோட சந்திக்கிறோம். ஆமா வளர்த்து தண்ணி சந்தி சிரிக்காம இருந்தேன் அவர் கூட சேர்ந்துட்டோம்ல அப்படிதான் இருக்கும். இங்கே சிறந்த முறையில் ஒளிவிரைக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ மாடன் ஆரியஸ் அதனை சார்ந்த பெருமையாளருக்கும் மற்றும் பணிபுரியும் பணியாளர் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். பிறன்பு கொண்ட பெரியோர்களே பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாடக கலை ரசிக பெருங்குடி மக்களே காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் நேர்மை விவசாய பெருங்குடி மக்களே கற்றது கையளவும் கல்லாதது உலகளவு என்று சொல்லக்கூடிய இந்தியாவை வல்லரசாக்கப்பட்டதற்கும் இது போன்ற பட்டதாரி மாணவ மாணவிகளை மற்றும் பள்ளி மாணவ செல்வங்களை இவ்வொரு முக்கியஸ்தர் அவர்களை கண்ணியமிக்க காவல்துறை ஆய்வாளர் அவர்களை உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். பெட்டிக்காரனே அப்படி கதையுதவருக்கு முன்னாடி இந்த ஒரு மந்தையில் வாழக்கூடிய காளியை மட வணங்கிட்டு அதன் பிறகு கதை தொட்டு பார்ப்போமா. பொன்மகளே தேவம்மா அது பாடுங்க பாடுங்க. பொன்மகளே தேவியம்மா களியம்மா ஆலங்குடி நாடியம்மா அறந்தாங்கி வீர மகளியம்மா பொன்மகளே தேவியம்மா
சத்தியமங்கலத்தில் முன்னாரி மாரியம்மா சத்தியமையானவள் சமயம் உறப்பு மாரியம்மா சத்தியமங்கலத்தில் முன்னாரி மாரியம்மா அங்கமெல்லாம் ஆட்சி அம்மாவும் தன்னடையாச்சு அங்கார ரூமக்கண்டு தங்குவாத்தா அகமல்ல வாழ்கின்ற மாசாணியாத்தா பொள்ளாச்சி நகரில் பொள்ளாச்சி முறையிலவர் பொள்ளாச்சி நகரில் அருளாச்சி முறையிலவர் அகமல்ல மாறுபவள் அங்காரம் நீளி அகமல்ல வாழ்கின்ற மாசாணி தாயி சுவை டார்த்தமலைகளை கோட்டை மலையை தலையிடமாக கொண்டு அரசாட்சி செய்யக்கூடிய கோட்டை பெருமாள் என்பது எனது பேராகும். எனக்கு கோட்டை கரப்பா என்ற வனபுரத்திருக்கிறார். தயவு செய்து பூக்குழி போடும்போது செருப்பு போட்டு அதில் நிற்காதீங்கண்ணே. செருப்பு போட்டு அதில் மிதிக்காதீங்க தயவு செய்து சொல்கிறேன். பூக்குழி என்பது சாதாரண விஷயம் அல்ல. நெருப்புலைங்கிறதுனா அது ஒரு தெய்வீக விஷயம். தயவு செய்து செருப்பு போட்டு அதில் போட்டு செருப்பு போட்டு மிதிக்காதீங்க. செருப்பு போட்டு அதை கொட்டாதீங்க. அப்படியே சும்மா பரப்பிட வேண்டாம். ஒன்று ஊட்டி வைங்க. நெருப்பு வந்ததுக்கப்புறம் அதை பரப்பிட்டுக்கலாம். ஒன்று ஊட்டி வைங்க. அப்படியே ஒன்று ஊட்டி அப்படி கும்பலாக வைங்க. சொல்லும் போது பற்ற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெருப்பு ஊட்டி வைங்க. ஏன்னா தீக்குளிருங்கிறது சர்வசாதாரண விஷயம் கிடையாது. கொஞ்சோண்டு நெருப்பாக இருந்தாலும் அதில் இறங்கி வருதுன்னா தெய்வீகம் பொருந்திய நாடகம், மகமாய நாடகம். தயவு செய்து செருப்புட்டு அதை வந்து பேசிட வேண்டாம். செருப்புட்டு பக்கத்தில் போயிட வேண்டாம். தெலுங்காபுரி சிவன் நார்த்தமலை எல்லை கோட்டை மலையை தலையிடமாக கொண்டு அரசாட்சி செய்யக்கூடிய கோட்டை பெருமாள் என்பது எனது பெயராகும். எனக்கு கோட்டை கருப்பா என்ற மனவருத்து இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு தேவை 16 செல்வம் என்று சொல்வார்கள். ஏகப்பட்ட செல்வங்களுக்கு இந்த கோட்டை பெருமாள் அதிபதியாக இருந்தாலும் எனக்கு பிறகு என் நாட்டை ஆழ்வதற்கு எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லை. நானும் என் மனைவி கோட்டை கருப்பாயம் ஆண்டு முடிந்த பிறகு எங்களுக்கு கொல்லிவிடுவதற்கு உயிரோடு ஒரு வாரிசு கிடையாது. என்னை பார்ப்பவர்கள் எல்லாம் பிள்ளைகள் பெரும்பாவி, மக்கள் எல்லாம் ஆவாவி என்று ஏளனப்படுத்தி பேசுகிறார்கள். என்னுடைய சாதி சனவெல்லாம் என்னை கேவலப்படுத்தி பேசுகிறார்கள். அல்லோடுகாரனே, என் வேறு கோட்டை பெருமாளனே, எனக்கு வயது 60. எனக்கு கோட்டை கருப்பாகின்ற மனவருத்திருக்கிறானே, அவளுக்கு வயது 55. எங்களுக்கு திருமணமாக 40 ஆண்டுகள் ஆகிருச்சுனே. எனக்கு ஒரு குழந்தை கிடையாதுனே. ஏன் சாமி என்னாச்சு? எனக்கு ஒரு குழந்தை வருவதற்காக ஏறாத இடம் கிடையாது. ஏன் சாமி ஏற இடத்துல ஏறினா பிள்ளை கிடைக்கும், நீங்க எங்க அங்க போய் ஏறினா ஒழிப்பானா? தவறா பேசப்பட சாமி, எனக்கு ஒரு புத்திர வருவதற்காக, எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வருவதற்காக ஏறாத மலையும் கிடையாது, போகாத கோவிலும் கிடையாது. அப்படி தவமாதவம் இருந்தாது. என் கோட்டை மலையை கோட்டை கட்டி அரசாள்வதற்கு எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வராதா என்பதற்காக போகாத ஆலயம் கிடையாதுனே. நான் ஒரு நாட்டுக்கு மண்ணை வெட்டுகிறேன்னே. நான் ஒரு நாட்டுக்கு மன்னனே. நான் நினைச்சா எத்தனைய பொன்பொருளை விலைக்கு வாங்க முடியும், எத்தனைய செல்வத்தை விலைக்கு வாங்கலாம். ஆனா 10 மாசம் சுமந்து பெற்றெடுக்கிற தங்க மகனை விலைக்கு வாங்க முடியுமா? என் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறை வச்சது கிடையாதுனே. பொன்பொருளை வாரி வழங்குறதுல சரி, செல்வத்தை வாரி வழங்குறதுல சரி, அப்படி எந்த ஒரு குறை வச்சது கிடையாது. ஆனா என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் என் மனைவி கோட்டை கருப்பாய்க்கு ஒரு பட்ட சுமத்தினாகனே. என்ன பட்டம் தெரியுமா? என்ன பட்டம்? மலடிங்கிற ஒரு பட்ட சுமத்தினாகனே. எந்த ஒரு பெண்ணாலேயே எந்த பட்டத்தை வேணா தாங்கிக்கலாம், ஆனா மலடிங்கிற ஒரு பட்டத்தை மட்டும் தாங்கிக்க முடியுமா? அதுவெல்லாம் தாங்கிக்கிட்டா என் மனைவி கோட்டை கருப்பாய். அவ என்ன தெரியுமா சொன்னா? என்ன? நம்முடைய நாட்டு மக்கள் என்ன மலடின்னு பட்ட சுமத்தை பேசினாலும், நம்முடைய பிள்ளைகள் பெரும்பாவி, மக்கள் எல்லாம் ஆவாவி என்று ஏளனப்படுத்தி பேசினாலும் அவர்கள் நம்முடைய நாட்டு மக்கள் அல்லவா? நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு செல்வத்தை வாரி வழங்குறதுல குறையில்லாம வளர்ப்பது நம்முடைய நண்பனுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னவையின் மனைவி கோட்டை கருப்பாய். அப்படி இருந்துட்டாலும் இந்த கோட்டை பெருமாள் குடும்பத்தில் ஒரு புத்திர பாக்கியம் பெறாதா என்பதற்காக நானும் என் மனைவி கோட்டை கருப்பாயும் ஆண்டு முடிந்த பிறகு எனக்கு கொல்லிவிடுவதற்கு உயிரோடு ஒரு வாரிசு பிறக்காதா என்பதற்காக இந்த கோட்டை பெருமாளுடைய குலக்கடவுளான அந்த அரிராமக்கார அழகுமலையான எண்ணி மணிமாட்டுக்கார மாயன் பெருமாளை நினைச்சு நாட்டுக்கு மன்னனாக இருந்தாலும் இந்த நாட்டு மக்களிடத்துல அந்த 7 தெய்வமும் பெற்றெடுப்பதற்காக இந்நாட்டுக்கே மன்னனாக இருந்தாலும் இந்நாட்டு மக்களிடத்தில் அழுது உணவு பொய்யனே. ஐயா அழகர்மலையானே, என் அழுகை ஏற்றுக்கொள்ள வேண்டும். செல்லும் தண்ணீரை மறைப்பதற்கு எனக்கு ஒரு புத்திர வாக்கியம் தர வேண்டும் ஐயா. நானும் என் மனைவி கோட்டை கருப்பாயும் ஆண்டு முடிந்த பிறகு என் கோட்டை மலையை கோட்டை கட்டி
அரசாள்வதற்கு எனக்கு ஒரு புத்திர வாக்கியம் தர வேண்டும். என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் என்னை பிள்ளைகள் பெருமாவி மக்கள் எல்லாம் ஆவாவி என்று ஏளனப்படுத்தி பேசுகிறார்களே, என்னுடைய சாதி சனமெல்லாம் என்னை கேவலப்படுத்தி பேசுகிறார்கள். அவர்களுக்கு பேசுவதற்கு மாறாக எல்லாம் தண்ணீரம் இருப்பதற்கு எனக்கு ஒரு புத்திர வாக்கியம் தர வேண்டும் ஐயா. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க தாயே. சொல்லுங்க. இத்தனை பேரு பெண்கள் கூட்டம் இருக்கிறீங்க. இந்த கோட்டை பெருமாள் குடும்பத்தில் ஒரு புத்திர வாக்கியம் பெறுவதற்காக என்னுடைய குலக்கடவுள் அந்த ரீராமக்கார அழகமலையான எண்ணி அந்த மணிமாட்டுக்கார மாயன் பெருமாள் நினைச்சு அழுது புலம்பி அந்த 7 முத்துமாரை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியசாலியாக போற இந்த கோட்டை பெருமாள் இத்தனை பேருக்கு கூட்டத்தில் யாருக்கு புத்திர வாக்கியம் இல்லையோ இந்த கோட்டை பெருமாள் அழுது புலம்பக்கூடிய நேரத்தில் மனதார இந்த 7 முத்துமாரியோ நினைச்சு அழுது புலம்புக தாயே. அம்மா தாயே உமையவளே, மலடிங்கிற ஒரு பட்டத்தை என்னை போக்கடும், என் குடும்பத்தில் ஒரு புத்திர வாக்கியம் நினைக்கணும்னு சொல்லி நான் அழுது புலம்பக்கூடிய நேரத்தில் இந்த 7 தெய்வத்தை நினைச்சு அழுது புலம்புக தாயே. 7 தெய்வத்தில் ஏதாவது ஒரு தெய்வ மனசரங்கி உங்க குடும்பத்தில் ஒரு புத்திர வாக்கியம் நினைக்குங்கிற ஐதீகம். அது மட்டும் இல்லாம மாங்கல்ய தோஷம் இல்லாம கல்யாணம் ஆகாம யார் இருக்கிறார்களோ சாய்ந்தா சமயபுரம் சாதிச்ச கண்ணபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த சமயபுரத்து முத்துமாரி அம்மனை மனதார வேண்டுக. அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு திருமணம் ஆகுங்கிற ஐதீகம். என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் என்னை எப்படி எல்லாம் கேவலப்படுத்தி பேசுகிறார்கள் தெரியுமா? எப்படி ஐயா, நாட்டுக்கே மன்னனாக இருந்தாலுமே ஒரு மந்தைகள் ஒரு எல்லையில் எழுத விரும்புகிறேன். என் அழுகை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயனே. பிள்ளை ஐயா நகர்மலை யானை என் அழுகை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா. என்னுடைய மக்கள் எல்லாம் எப்படி எல்லாம் கேவலப்படுத்தி பேசுகிறார்கள் தெரியுமா? பிள்ளையில்ல பாவி என்று பெருமாவி பெரும்பாவி மக்கள் மாவாவை என்று இனப்படுத்தி பேசுகிறார்களே, எல்லும் தண்ணீரும் இருப்பதற்கு எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் இருந்திருந்தால், கொல்லி போடுவதற்கு உயிரோடு ஒரு வாரிசு பிறந்திருந்தால் நான் ஏன் இப்படி நாட்டுக்கே மன்னனாக இருந்தாலும் அழுது புலம்ப வேண்டும் ஐயா. என் அழுகை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயனே. கொல்லி வைக்க பிள்ளை இல்லை,
ஒரு முறை என் மனைவி கோட்டை கருப்பாகி கற்பம் தரித்திருந்தாலும் அக்கற்பம் பாதையிலே கலந்து விடுகிறது. மீறி தரித்தாலும் பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் இருந்திருந்த பிறக்கிறதே. நான் என்ன பாவம் செய்தேன்? என் நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு குறை வைக்கிறது இல்லையோ, செல்வத்தை வாரியவர்களுக்கு எந்த ஒரு குறை வச்சது கிடையாது. அப்படியே எனக்கு பிறகு இதனால் எனக்கு பிறகு என் நாட்டை ஆழ்வதற்கு ஒரு புத்திர பாக்கியம் தரவில்லை ஐயா. நான் முன்னாடி சொன்ன போதுதான் தாயே, இப்போ நான் படிக்கக்கூடிய பாட்டு சின்ன சிறு பிள்ளைக்கு புரியாதுமா. ஏன்னு கேட்டா பிள்ளைய பெற்றவனுக்குத்தான் பிள்ளையோட வருத்தவனுக்கு என்ன தெரியும். அது மாதிரி 10 மாசம் சுமந்து பிள்ளையை பெக்காதவனுக்குத்தான் பிள்ளை இல்லாத வருத்தவனுக்கு என்ன தெரியும். பெட்டுக்காரனை எப்படி தெரியுமா? எப்படி சொல்லுங்க? ஒப்பர் வைப்பீங்களா? வாங்கி ஒப்பரியா? அம்மா அம்மனுக்கு மாவாளே பொம்மை செஞ்சு, அம்மனுக்கு மாவாளே பொம்மை செஞ்சு, இந்த சண்டலப்பாவி நான் மைந்தன் என்று கொஞ்சினே. அம்மனுக்கு மாவும் தான் பேசலையே, அம்மனுக்கு மாவும் தான் பேசலையே, இந்த சண்டலப்பாவி எனக்கு மைந்தங்களே வீரலையே. அம்மனுக்கு பூவாளே பொம்மை செஞ்சு, அம்மனுக்கு பூவாளே பொம்மை செஞ்சு, இந்த சண்டலப்பாவி எனக்கு புள்ளைகளே வீரலையே. ஆளாஞ்சரிச்சு மாயவனே கிணத்து நீரோச்சு, கிணத்து நீரோச்சு, மாயவனே ஆக்கி வச்சு சாதோங்கரி, மாயவனே ஆக்கி வச்சு சாதோங்கரி, மாயவனே புதுக்கிணத்து நீரோச்சு, புதுக்கிணத்து நீரோச்சு, மாயவனே பொங்கி வச்சு சாதோங்கரி, ஆளாஞ்சாருகரிச்சு என் மாயவனை கிணத்து நீரோச்சு, ஆனழ சாதமண்ணே, ஆனழ சாதமண்ணே, மாயவனே அன்றாக உங்கரிச்சு என் மாயவனை கிணத்து நீரோச்சு, பிள்ளைய சாதமண்ணே, பிள்ளைய சாதமண்ணே, மாயவனே கொண்டாக அள்ளஞ்சருகரிச்சு அடைக்கிணத்தில் எடுத்து ஆக்கி வச்சேன். இதற்காக அப்படியாவது நான் ஆக்கி வச்ச சாதத்தை ஒரு ஆண் காகமாவது எடுத்து உண்டா, எனக்கு ஒரு ஆண் வாரிசாத பிறக்காத என்பதற்காக ஆளாஞ்சருகரிச்சு அடிக்கிணத்தில் எடுத்து ஆக்கி வச்சேன். ஆனா ஒரு ஆண் காகமோ இவன் ஆண் பிள்ளை இல்லாத பெரும்பாவி என்பதற்காக ஆக்கி வச்ச சாதத்தை ஒரு ஆண் காகம் கூட எடுத்து உண்டலையே. இம்முறை என் மனைவி கோட்டை கருப்பாகி நிறமாத கருப்பஸ்திரியாக உள்ளார். என் நாட்டு அமைச்சர் இழைக்க வேண்டும். என் நாட்டு அமைச்சர் இழைத்து என் நாட்டை பற்றியும் என் மனைவி கோட்டை கருப்பாகி பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அமைச்சரே, 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 அமைச்சர் மங்களம் உண்டாகட்டும். மங்களம் 8 மாசம் இல்ல அமைச்சரை தவறாக கூறவில்லை. மங்களத்தோடு வாழ்ந்திருப்பார் என்று தெரிவித்தேன். மங்களத்தோடு வந்து அவன் புருஷன் சண்டைக்கு வந்தான். அமைச்சரே சீரோடும் சிறப்போடும் 16 செல்வங்கள் பெற்று பல்லாண்டு வாழ்வாய் என்று வாழ்த்தேன். தாங்கள் ஆசீர்வாதம். அப்படி சர்வ சக்தி மையம் அப்படி ஆகட்டும். அமைச்சரே, தாங்கள் நினைத்த காரணம் இதற்காக தங்கள் எழுத்து தெரியுமா? என் நாட்டு விளப்பங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்காக தங்கள் எழுத்தின அமைச்சரே. தாராளமாக கேளுங்கள், ஏராளமாக பதில் வந்து கொண்டே இருக்கு. அப்படி ஆகட்டும். என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம்
சீரோடும் சிறப்போடும் உள்ளார்களா இல்லை அதில் ஏதேனும் குறைபாடு உள்ளதா அமைச்சரே? நாட்டு மக்கள் அனைவரும் சீர்வோடு செழிப்போடு செல்வ செழிப்போடு வாழ்ந்து வருகிறார்கள். அதுல எந்த குறைகளும் இல்லவே இல்லை மன்னா. அதில் குறையவில்லை. அப்படியாகட்டும் அமைச்சர். அமைச்சரே, மன்னா, தேவாலயம், பிரம்மாலயம், விஷ்ணு ஆலயம் என்று சொல்லக்கூடிய அந்த சாம முச்சி பொழுதுகின்ற 6 கால பூஜைகள் நடைபெறுகிறதா இல்லை அதில் ஏதேனும் குறைபாடு உள்ளதா அமைச்சரே? தேவாலயம், பிரம்மாலயம், காளி, துர்க்கை, மாரி, பிடாரி, அங்காள, பரமேஸ்வரி, கணேஸ்வரி, யோகேஸ்வரி, அமைச்சரே, புவனேஸ்வரி, இதெல்லாம் பெண்களுடைய பெருபோல் தெரிகிறது. ஆலயங்கள் தோறும் 6 கால பூஜைகளும் சரிவர நடந்து வருகிறது. அதில் எந்த குறைகளும் இல்லவே இல்லை மன்னா. அதில் குறையும் இல்லை. அப்படியாகட்டும் அமைச்சர். அமைச்சரே, 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் வந்து அமைக்க சொன்னேன். என்னுடைய அரசவையில் அன்னத்துல தான் ஏதாவது குறையா இல்ல தண்ணியில தான் ஏதாவது குறையா அமைச்சரே? மன்னா, அமைச்சரே, 6 மைலுக்கு ஒரு அன்ன சத்திரமும் சரி 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைத்து சரி அதில் கூன், குருடு, செவிடு, சப்பானி, செவிலியர், ஊனமுற்றவர், நொண்டி. அமைச்சரே, யாரை பார்த்து சொல்றீங்க? கை நீட்டி பேசுறேன். என் பக்கமாக நீட்ட வேண்டாம். நீங்க நீட்டுற பக்கம் நிக்கிறியே, அப்ப இங்கிட்டு வாங்க. கூன், குருடு, செவிடு, சப்பானி, நொண்டி என்று சொல்லக்கூடிய ஆளை மறுபடியும் கை என் பக்கமாக திரும்புகிறது. நான் கை நீட்டி பேசினதே ஆட்டிட்டு பேசினதான் பேச்சு வரும். பேசணும். அப்ப இங்கிட்டு வாங்க. நாட்டு மக்கள் அனைவரும் அன்னதானம், சொன்னதானம், கூன், குருடு, செவிடு, சப்பானி. அமைச்சரே, மறுபடியும் கை என் பக்கம் போல் திரும்பி. அப்புறம் எப்படிதான் வச்சு என்ன பேச சொல்றீங்க? கை ஆட்டாம நான் கேட்கும் கேள்விகளுக்கு மட்டும் பதில் உரைக்க வேண்டும். கை ஆட்டக்கூடாது. அம்மா எப்படி வச்சுக்கிட்டு? அம்மா சரி, கை கட்ட வேண்டும். இப்ப சொல்லுங்க. 6 மைலுக்கு ஒரு நட்சத்திரமும் ஆமா 3 மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அமைக்க சொல்றே. ஆமா, என்னுடைய அரசவையில் அன்னத்துல தான் ஏதாவது குறையா இல்ல தண்ணியில தான் ஏதாவது குறையா அமைச்சரே? தண்ணியில தான் கொஞ்சம் பெருங்குறை. என்னுடைய அரசவையில இந்த கோட்டை பெருமாளுடைய அரசவை தண்ணியில குறையா? ஆமா. என்ன குறை அமைச்சரே? என்ன குறை? விலைவாசி ஏறி போச்சு. புரியவில்லை. இப்ப போய் எழுப்பி கட்டோம்னா 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு ஓடிக்கிட்டு இருக்குது. சரி, கிடைக்க மாட்டேங்குது. ஏன் தண்ணி? அமைச்சரே, எந்த தண்ணியை பத்தி நீங்க பேசுறீங்க? பிளாக்ல வாங்கினா அப்படித்தான், தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. அமைச்சரே, மன்னா, நீங்க எந்த தண்ணியை பத்தி பேசுறீங்க? நீங்க எந்த தண்ணியை கேட்டிய? நான் குடிக்கிற தண்ணியை பத்தி கேட்கிறேன். அது மட்டும் நான் கொட்டி அறிவாக அமைச்சரே, பச்சை தண்ணியை கூட ஊத்தி எறிஞ்சிருவான். சரி, இந்த தண்ணியை சரித்திரத்துல கீழே ஊத்த மாட்டான், ஒரு சொட்டு கீழே விட மாட்டான். அந்த தண்ணியை பத்தி என்னட்ட பேசாதீங்க. சரி, குடிக்கிற ஆளு கிடையாது. நான் குடிகார சத்த அளவுக்கு கூட போக மாட்டேன். நீ குடிக்க உன்ன மாதிரி குடிகார பக்கத்தில் நின்று கூட பேச மாட்டேன். 10 அடி தள்ளியே நின்று பேசணும். ஏன் தொட்டு வியாதியா? ஆமா. சரி, குடிக்க மாட்டியே? குடிகாரனை கண்டாவே எனக்கு அலர்ஜி. ஆனால் 135 ரூபா 160 ரூபா தெரியும், குடிக்க மாட்டியே. சரி சரி, காலையில் வாங்கிட்டு போகிற சம்பளம் இங்கே போகிறது இல்லையாமலோ? வீட்டுக்கா போகிற வழியில் எள்ளு மணி மறைச்சிக்குது. நான் என்ன பண்ணுவேன்? அது கவர்மெண்ட் மணி அப்படித்தான் இருக்கும். விட மாட்டேங்குது. நான் அப்பாச்ச கருவக்காடை தூரம் இருந்தாலும் சாக்கடை பொந்தா இருந்தாலும் சம்பளத்தை போகுது, அங்கே போயிட்டு தான் அங்கிட்டு போகணும். சண்டால என் கூட வந்து நீ தானே பாதி வாங்கி குடிக்கிறேன். ஆகட்டும் அண்ணா. 6 மைலுக்கு நட்சத்திரமும் சரி 3 மைலுக்கு தண்ணீர் பந்தல் வைத்து கோன், குருடு, இந்த 3 பேரும் ஐஸ்கிரீம் சப்பறதை விட மாட்டாங்களா? வந்தது போட்டு நோண்டி எடுக்கிறது அந்த ஐஸ்கிரீம் ஒளியூருண்டா. அவன் கேட்குறான் பாரு, யார் காசு கொடுத்தான்னு. நோண்டி சப்பு போட்டுக்கிட்டு என்னத்த அன்னதானம், சொன்னதானம், கோதானம், நிதானம், பூதானம், அமைச்சரே, அனைத்து தானங்களும் சரிவர நடக்கிறது. அதில் இந்த குறைகளும் இல்லவே இல்லை. அதில் குறையும் இல்லை. இல்லை. அப்படி அகட்டும் அமைச்சரே. என்னுடைய நாட்டு மக்களிடத்திலும் சென்று பார்த்தாயா? என்னுடைய நாட்டு மக்கள் என்னது இதாவது ஏசினார்களா பேசினார்களா அமைச்சரே? நாட்டு மக்கள் சொன்னதான் நான் சொல்றேன். சரி, என் மனசுல வஞ்சகம் உள்ளதை சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. என்ன தெரிவித்திருக்காமண்ணா? என்னதான் நாட்டு மக்களுக்கு பொன்பொருள் தான தர்மங்கள் வாரி வழங்கி கொண்டு இருந்தாலும் சரி, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அமைச்சரே? உனக்கெல்லாம் வெக்க இருக்குதா அமைச்சரே? உனக்கெல்லாம் மானம் இருக்குதா? உனக்கெல்லாம் சூடு இருக்குதா? நீ எல்லாம் செத்து போய் அமைச்சரே? அமைச்சரே, நீ எல்லாம் சோறு நான் கேட்கல, நாட்டு மக்கள் அப்படி கேட்கிறாங்க. நாட்டு மக்கள் கூடுதல் தெரியவில்லை. நீ எல்லாம் சோத்தை தந்தினியா? சோத்தை விட்டு அமைச்சரே பிரியாணி சாட்டியாங்க. இது நாட்டு மக்கள் கூறுவது போல் தெரியவில்லை. நாட்டு மக்கள் அப்படி நய வம்சமாக தாங்கள் கூறுவது பொண்டாட்டி தேவையா அமைச்சரே? புள்ள பக்கத்துல உனக்கு பொண்டாட்டி தேவையா? பேசாம உன் பொண்டாட்டி கூட்டி கொண்டு என்கிட்ட விட்டுட்டு போ. பொண்டாட்டி உனக்கு தங்கச்சி வேணியா? என் தங்கச்சி உள்ள உறக்க அமைச்சரே. நாட்டு மக்கள் அப்படி பேசுறாங்க. பிள்ளை இல்லாத பெரும்பாவி, மக்கள் இல்லாத மாபாவி, இதோ வருகிற 6 மாத்த சனியே அமைச்சரே. ஏய் சனியே, அப்படி சொல்றாங்க. எத்தனை நாள் ஆசை உங்களுக்கு? இல்லைங்க, நாட்டு மக்கள் தங்கள் ஊத்து கொளுத்து ஊரு கேட்கும்படி மைக்கு போட்டு என்னை திட்டணும்னு எவ்வளவு நாள் ஆசை அமைச்சரே? ஊத்து கொளுத்து விடு. எவன் ஜாவரன் தெரியல, கொளுத்து விடு, கொளுத்து விடு சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் கருப்பசாமி 2 பேரும் ஆடி வரும்போது நெருப்பில் உருடுவாக பெரடுவாக. வந்திருக்கிற தாளக்கார நெருப்பள்ளி கொட்டிக்குவேன் மண்டையில்.
அது மட்டும் இல்லாம ஆ. நம்ம ஊர்ல எந்த ஊரில் நடக்காத காட்சியாக என்ன காட்சி? வந்திருக்க பப்பன்காரனை ஆ. 10 லிட்டர் சீமனையை ஊத்து உயிரோடு எரிப்போம். அது எந்த ஒரு எல்லையிலும் நடக்காத காட்சி நம்ம ஒரு எல்லையில் நடக்கக்கூடும். எல்லாரும் பப்பன்காரனை சீமனை ஊத்தி அந்த டீசல் ஊத்தி எரிக்க நினைக்கிறவங்க கைத்தட்டுக்க பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காட்சிகள் நிறைவேறும். யாராரு எனக்கு கை தட்டினீங்களோ உங்க அம்மாலாம் சில்க்கு. அமைச்சரே என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் பிள்ளைகள் பெரும்பாவி மக்கள் எல்லாம் மாபாவி என்று ஏளனப்படுத்தி பேசுகிறார்களா? அப்படியும் விட்டாலும் அவர்கள் நம்முடைய நாட்டு மக்கள் அல்லவா? அவர்கள் என்னதான் பேசினாலும் அவர்களுக்கு செல்வத்தை வாரியவர்கள் தெரியும், பொருளை வாரியவர்களை எந்த ஒரு குறை வைக்கக்கூடாது. அமைச்சரே, இம்முறையின் மனைவி கோட்டை கருப்பாகி நிறமாத கற்பசிரியாக உள்ளார் அல்லவா? நீ உடனே கிளவிக்கிட்டு போக வேண்டும். நான் மைசூர் கூட போக மாட்டேன். ஏன் என்ன மட்டும் கிளவிட்டு போய் சொல்றீங்க? அமைச்சரே, நீங்க கிளவிக்கிட்டு போயே ஆக வேண்டும். என்னால முடியாது. ஒரு மன்னர் தெரிவித்தால் அமைச்சர் கேட்பது உங்களுடைய வேலை. எந்த வேலை சொன்னாலும் செய்கிறேன். அமைச்சரே, உசர கூட விட சொல்லுங்க, விடுறேன். நான் சொன்னா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பேன். கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பேன். நீ கிளவிக்கிட்ட போக வேண்டும். நான் போக மாட்டேன். நான் 10 ராஜினாமா பண்ணிட்டேன். கிளவிட்டு நான் மட்டும் கிளவி. அமைச்சரே, நான் சொல்வதை கேட்க வேண்டும். நீங்க கிளவிக்கிட்ட போக ஆக வேண்டும். நாங்கள் டேய் 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 டவுசர் டேய் அவன் போறானா கிளவிக்கிட்ட? எங்கடா பேண்ட் போற பகுதி குண்டி தெரியுது. நான் போக மாட்டேன். நான் கிளவிட்ட போக மாட்டேன். நீங்க போயே ஆக வேண்டும். அமைச்சரே, அவன் போனவனும் வந்துட்டேன். முத்தாடிக்க போனவனும் அமைச்சரே, மன்னா தவறாக கூறவில்லை. அமைச்சரே, இம்முறையின் மனைவி கோட்டை கருப்பாகி நிறமாத கர்ப்பஸ்திரியாக உள்ளார் அல்லவா? ஆமா. பிரசவம் பார்க்கும் கிளவியாரிடம் சென்று, மருத்துவ கிளவியிடம் சென்று, அம்மா மருத்துவ கிளவியாரிடம் சென்று அரண்மனை அழைத்து சென்று என் மனைவி கோட்டை கருப்பாய்க்கு பிரசவம் பார்க்க வேண்டும் தெரிவித்தேன். தாங்கள் உத்தரவு. அப்படியாகட்டும். ஓய்வு மணி தமிழர்கள் இங்கு ஓய்வு எடுக்கப்பட்டா? இல்லை, நீ இப்போ உள்ள போகலாம். அப்படியாகட்டும், போகலாம். மஷருக்கும் வர்றேன். நான் கிளவிட்ட போகணுமா? எந்த கிளவியை போய் தேடுவேன்? கேட்ட முடியும், எங்கே இருக்கான்னு தெரியல. அவனுக்கு புள்ள பக்கத்துக்குள்ள எனக்கு புள்ள பிறந்துடும். அந்த பேஸ் பண்ணிக்கிறேன். ஏ பாட்டி, ஒன்றும் இல்லை பாட்டி. இங்கே ஒரு பாட்டியை கூட்டி வந்திருக்கிறேன் உள்ள. ஒன்றும் இல்லை, நீ சண்டைக்கு வந்துடாத. 3 பேர் முன்னாடி உட்காந்துருக்கிறேன். 2 பேரும் சண்டைக்கு வந்துருச்சு போட்டு பாட்டி ஒன்று எந்திரிச்சு சண்டையை கூட்டிக்கமே ஏன்டா என்ன கூட்டி அப்படின்னு வந்துடுவேன். பாட்டி ஐ கிளவி எங்கே போன? நான் பாட்டியை தண்டை கொடுக்கணும். கிளவனையா கூப்பிட்டேன். நீ என்ன பாட்டை மாதிரி? ஓ, பாட்டியை தேடுற உனக்கு? கிளவிய காணமா உள்ள போயிருச்சு. கிளவி வல்லன்னா பிடிச்சி இழுத்து விடு. பாட்டி இப்பதான் சத்தம் கேக்குதுடா. கோட்டை கருப்பா இருக்குதுல்ல? என்ன உள்ள போயிட்டு உள்ள வருதா? கோட்டை கருப்பை மகாராணியமா இருக்கிறாங்கல்ல? செத்து போனாலா? செத்து போகணுமா? மகாராணியம்மாளுக்கு வலி வந்துருச்சு. அந்த வழியிலேயே போக சொல்லு. எந்த வழி? இங்கிட்டு சாயக்குடி போறதா, அங்கிட்டு வேற பக்கம் ராமநாதபுரம் போறதா? நீ எந்த வழி நீ சொன்ன? ஏய், வைத்த வலி. என்னடா வைத்த வலி? அட பின்னாடி இடம் அவ்வளவு இருக்குது இல்லடா, போச்சால. எதுக்கு? வயிறு வலிச்சுச்சுன்னு. ஐயோ, இது அந்த வைத்த வலியில, இது புள்ள வலி. புண்ட வலியா? புள்ள வலி. உனக்கு என்னடா தெரியுப்பா? கேட்ட முடியாது. என்ன சொல்றேன் கேட்கிற? இது புள்ள வலி கிளவி. அதை தாண்டா நான் சொன்னேன். ஆரே சொன்னிக்கிற? புள்ள வலி அதைத்தான் நான் சொன்னேன். பாட்டி, பிரசவ வலி வந்துருச்சு. நான் என்ன சொன்னேன்? பிரசவ வலி. பழசருனா எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு போச்சல வண்டி தானே. அதான் பழசாச்சு. பிள்ளை இல்லைன்னா வா, புதுசா கார் வந்துருச்சு. பிள்ளைச்செல்லாம் ஓட்டிட்டு போகல. என்னடா சொன்னேன்? ஏய், பிரசவ வலி. ஐயோ, பிரஷரா? சர்க்கரை எல்லாம் சீக்கச்சு இருக்குதா? இது என்ன பிரஷர் சர்க்கரை வந்துருச்சு? பிரசவ வலி. அம்மா நிறைய மாத கர்ப்பமா இருக்கிறாங்க. நெசமசன குசுனா? நெசமசமா குசுமாவா? ஏய், நிறைய மாத கப்பம். கப்பம் கட்டிட்டாங்களா? வீரபாண்டி வம்சத்துல கட்டினதான் அது முடிஞ்சு போச்சு.
கர்ப்பமா இருக்கிறாங்க, அம்மா வயிற்று வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓ அவ கருப்ப சூத்தரியா இருக்கிறாளா? கர்ப்ப சூத்தரில கர்ப்பஸ்தரியா இருக்கிறா. சரி, நான் கை ராசி காரின்னு உனக்கு தெரியுமில்ல? ஆமா, ஓ ராசி தான் நல்ல ராசி. நான் எத்தனை பேத்துக்கு சவம் பார்த்திருக்கேன். சவம் பாத்தியா? பிரசவம். அதை தாண்டா நான் சொன்னேன். யாருக்கு பார்த்திருக்கிற? அந்த பாரு அரிசி திணி பொண்டாட்டி இருக்கால. ஐயோ, அரிசி திணி பொண்டாட்டில அரிச்சந்திர மனைவி. அவ பேரு சந்திர மிதியா? போட்டு பொந்துல மிதி. சந்திரமதி. ஆமாண்டோ. ஆமா, அவங்களுக்கு பிறந்துச்சு ஒரு புள்ள. லோனிதாசன். லோனிதாசன். லோகிதாசன். அவன் கெதி என்ன ஆச்சு? நீ பிரசவம் பார்த்தன கைராசி பாம்பு கொத்தி செத்து போயிட்டான். அப்பா அம்மாவனே பாம்பு. காலையில நம்ம 4 பேர்த்த புடிச்சுக்கிட்டு ஊருக்கு போவோம். அது மட்டமா? அந்த 7 புண்டைய பெத்தெடுத்தா. 7 புள்ள. அதான்டா நான் சொன்னேன், 7 புள்ள. நல்ல தங்கா, நல்ல தேங்காய், நல்ல தங்கால். ஆமாண்டோ. உன் கைராசி தான். அந்த அம்மா 7 புள்ள கிணத்துல தூக்கி போட்டு அந்த அம்மா கிணத்துக்குள்ள குதிச்சு செத்து போயிருச்சு. என் கை ராசி நல்ல ராசி. அது மட்டமா? கோத்தா டேய் எங்க அம்மால. அட உங்க அம்மாவையும் நான் தான் பார்த்தேன்னு சொன்னேன். எங்க அம்மா நீ பார்த்த எங்க அப்பா என்ன ஒட்டுத்துல. அட அறிவு கட்ட மூதேவி, உங்க அம்மாவுக்கு பிரசவத்தை நான் தாண்டா பார்த்தேன். நீ சொல்ல வர்றத பார்த்தா எல்லாத்துக்கும் பிரசவம் பார்த்தேன், எல்லாம் செத்து போயிட்டாங்க. நீ என்னத்துக்கு இருக்கிற? எங்க அம்மாளுக்கு பிரசவம் பார்த்ததுன்னு நான் ஏன்டா சாவலங்கிறியா? அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன். சரி, நான் என்னத்துக்கு என்ன வர சொன்னிய? அங்க வர அம்மா மட்ட மல்லாக்க படுத்து கிடக்கும். 1000 பூல் மண்டபத்துக்கு போகணும். 1000 தூண் மண்டபம். அம்மா மண்டபம் போகணுமா? திருச்சி காவேரி கரைக்கு தான் 3 அம்மா மண்டபம்னா. இங்க அம்மா மண்டபம் இருக்குது பாரு, பெரிய மண்டபம். புடிச்சு விட்டு நெய்வா அம்மா பிறண்டு உருண்டு படுப்பாங்க. ஐவாடி அரவாக்கிலாம் மூக்கி என்னடா. அப்ப கட்டுமடா இடி புர்ரி. கடலிலே தலிவையில் வராலு கட்டு மரங்கள் காலையில விட்டுருவோம். விடு புடி. கருவாடுவாகி குழம்பு வை. நெத்திரிவ கருவாடா இல்ல வேற கருவாடா? குமலா கருவாடு வாங்கி. பிரசவத்தை பாருங்க, கும்மாளத்தை பாரியா? பேராண்டியா அறுப்படிக்குது பேராண்டி. கூட்டு சொரிஞ்சு விட்டுடி, கொறிஞ்சு உருடி கிளவி. அடி மங்காத்தா உள்ள வெளிய. சரி பேராண்டி. ஓய் பேத்தி மல்லாக்கா படுத்திருக்க. நல்லா புடிச்சு விடு. கொடி அருவி கொட்டுதாடி கொம்மாலே. விளக்க மாத்து கட்ட பிஞ்சு போகும். ஷாண்டே வாய புடுங்காதரி. நீ பிரசவத்தை பாரு. அரிய பேத்தியா? அடி பேத்தியா? புடிச்சு விடு நைவா. உன் புருஷன் அவருக்கு மட்டும்தான். ஒழுக்க மட்டும்தான். ஆமா பாரு நைவா புடிச்சு. பேத்தி பப்பி புடிச்சு விடு. பேத்தி பப்பி பேத்தி வாடி நீ கப்ப போலந்து. நல்லா காத்த விசிறி விடுடி, காத்து வரட்டும். புடிச்சு விடு. அடிக்குது காத்தடிக்குது கதவை சாத்து பப்பி. நல்லா திறந்து போடு. புருஷனை தான் கூட்டிக்கிட்டு அப்புறம் தானே வப்பி. என்ன எங்க கொடுப்ப புருஷனை கூட்டிக்கிட்டு? அடி வாடி. ஒளிப்பா வராதுவா. வா ஓடியா போய் பிடிக்கடி. என்ன பேசுவாமா? புரி பேரண்டு உருண்டு படுப்பா. அட பேராண்டியா? ஓய் அவளுக்கு மயிறு வலிக்குதாண்டா. மயிறு வலியா? மொட்டை? ஆமாண்டா மயிறு வலிக்குதான். மயிறு வலிச்சா மொட்டை அடிச்சு. அட வயிறுடா. வயிறு வலின்னு சொல்லு. மருந்து சொல்றேன், எடுத்து வரியா? என்ன மருந்து? சுக்குத்தி, மிளகுத்தி, புளுத்தி, புளி ஊத்தி. அதத்தான் சொன்னேன். கசவாயம் குண்டியா? உனக்கு சொல்லும் போச்சு பல்லும் போச்சு. அட பேராண்டியோ எப்படி ஓமத்தரங்குந்தா கொண்டு வாடா. அப்புறம் ஓகே, நீங்க சொல்ல நாங்க பாடிக்கிட்டே இருப்போம். எங்க இருக்கிறாரு ராமராஜ்? காமராஜ் என்ன ராமராஜா? அப்படியா? காமராசர் கர்ம வீரர் காமராசர் பத்தி பாடுவோம் விடியறதுக்குள்ள பாடுவோம். ஆடா பேராண்டியோ முக்குண்டா நல்லா மணக்குண்டி.
இது புள்ள வழி மாதிரி தெரியல, ஃபர்ஸ்ட் நைட் வழி மாதிரி தெரியுது, வேற வழி மாதிரி தெரியுது. கலட்டு முட்டை வந்தனா கொட்டே விடுவேன். பெருசா மாதிரினே இவளுக்கு உம்மாலத்தை பாரு. கதவை குஞ்ச பிடிக்கணுமா? ஐயோ செத்து போயிடும். இது புள்ள பிறந்த மாதிரி தெரியல. சாயக்குடி பைப்பாஸ் ஆடி விட்டு நாய் கத்துற மாதிரி இருக்குடி. பத்துலி அம்மா பாலா என்னடி புள்ள பிறந்தோன்னே பால் கேக்குது. ஆவின் பால் வேணுமா இல்ல விஜய் பால் வேணுமா? கோட்டைக்காரரு போய் மக்களா சரி 7 புள்ள தூம கட்டினே. தும்ம கட்டின்னு சொல்லி முடிஞ்சு போச்சா? அட பிறந்து போச்சுரா. சரி பத்திரமா பாத்துக்க. 7 புள்ள என்ன புள்ள? பொந்தா. பொந்துனா வித்தியாசமான புள்ள. அட பொம்பளை புள்ளடா. வாருங்கள் மன்னா, கோட்டை பெருமாள் மன்னா வாருங்கள். வாருங்கள். அழைத்த காரணம் தாங்களுக்கு கிடைக்காத யாருக்கும் கிடைக்காத புத்திரிய பாக்கியமாக தாங்களுக்கு ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகள், 7 பெண் குழந்தைகள் உயிரோடு பிறந்து விட்டது. என்னுடைய இன்னொரு ஆச்சரியம், என்னுடைய நாட்டு மக்களும் என்ன பிள்ளை இல்ல பிறவாபி மக்கள் மாபாபி என்று ஈழப்படுத்தி பேசினார் அல்லவா? ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தை உயிரோடு பிறந்து உள்ளதா? அந்த அரிராமக்கர அழகுமலையான் எனக்கு 7 பெண் குழந்தை பிறக்க செய்தானா? என்னது? அரிராமக்கர அழகுமலையான் எனக்கு 7 பெண் குழந்தை பிறக்க செய்தானா? அழகமலை அறியாமக்காரன் கொடுத்தனா இப்ப நீ என்ன பண்ண? ஆசிரியர் பொண்டாட்டி கட்டுனே அமைச்சரே, அவன் கொடுத்தா உனக்கு என்ன வேலை? அந்த தெய்வத்தோட அனுக்கிரகத்தினால, அந்த தெய்வ மனசு வச்சனால இந்த நாட்டு மக்களிடத்தில் அழுது போல மனது வீண் போகவில்லை. அந்த அரிராமக்கர அழகுமலையன் எனக்கு 7 பெண் குழந்தை உயிரோட பிறக்க செய்தானா? உண்மைதான். கல்லடியில் வேணா தப்பிச்சிடல, கண்ணரிச்சா தப்பிக்க முடியாது. 7 குழந்தையும் அலமரிக்க பின்புறமாக அழகான நந்தவளை வைத்து பாடம் கற்பிக்கும் முறைகள், பாடம் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் அனைவரையும் அரமனைக்கு உள்ளே வரவழைத்து விட்டார். 7 குழந்தையும் யாரு கண்ணுக்கு படாது, யாருக்குமே தெரியாது மன்னா. அப்படி ஆகட்டும் அமைச்சர். அரண்மனைக்கு பின்புறமாக ஒரு நந்தவனம் அமைக்க வேண்டும். ஆகட்டும். அந்த நந்தவனத்தில் ஒரு பூங்காவனம் அமைத்து ஆகட்டும் அதில் 7 குழந்தைகளை மூடி அடை விளையாட செய்ய வேண்டும். உத்தரவு. பிறந்த குழந்தைகளுக்கு பெயர்நாமம் சூட்ட வேண்டும். நல்ல பெயர் மன்னாம். நமது சமய தெலுங்காபுரி சமய நாங்கள் பெயர் கோட்டை பெருமாள், மனைவி பெயர் கோட்டை கருப்பாய். தெலுங்காபுரி சமய பிறந்த 7 குழந்தை தெலுங்காபுரி கோட்டை பெருமாள் கோட்டை கருப்பாய். தெலுங்காய் என்று பெயர் வைக்கலாம். தெலுங்காய் என்று பெயர்நாமம் சூட்டி வளர்த்து ஆகட்டும் மன்னா. அப்படி ஆகட்டும் அமைச்சரே, நான் அரண்மனைக்கு சென்று வருகிறேன். ஆடிப்பாடி விளையாட செய்வோம், சென்று வருவோம். இப்பொழுது தெலுங்காய் ஓடி வா, நந்தவனத்தில் ஆடிப்பாடு விளையாட செய்வா. ஓடி வா, ஓடி வா. பாலம்